அனைவருக்கும் வணக்கம். சென்ற பகுதியில் நம்ம கர்நாடக இசை என்றால் என்ன, அது எங்கேருந்து வந்தது, கர்நாடக இசை அப்படின்னா அந்த பொருள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில் ராகங்களை பற்றி பார்க்கலாம். ராகங்கள் அப்படின்றது ஒவ்வொரு இசை வடிவத்திற்கும் உயிர் கொடுக்கக்கூடிய உயிர் நாடி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பாடல்னா அது ராகம் இல்லாமல் இருக்க முடியாது. கர்நாடக இசையை நம்ம எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் இந்த பகுதி கர்நாடக இசை கற்றுக்கிற பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, கற்றுக்கலனாலும் பரவாயில்ல, அதை பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆர்வம் காட்டுறவங்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பயனுள்ள வகையில் ரொம்ப எளிமையான பாயிண்ட்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கர்நாடக இசை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் மொத்தம் 72 மேளகர்த்தா ராகம் இருக்குது. மேளகர்த்தா அப்படிங்கிறது இசை பயின்றவர்களுக்கு தெரியும். இசை பயிலாதவர்கள், அதாவது கர்நாடக இசைக்கு பரிச்சயம் இல்லாதவர்களுக்கு 72 மேளகர்த்தா அப்படின்னு சொன்னாக்கா தாய் ராகம் அப்படின்னு அர்த்தம். இந்த கர்நாடக இசை மொத்தமும் 72 மேளகர்த்தா ராகங்களில் தான் அடங்குது. இந்த 72 மேளகர்த்தா தாய் ராகம் இல்லையா? அப்போது ஒவ்வொரு தாய் ராகமும் ஜன்னிய ராகத்தை உற்பத்தி பண்ணுது. அதாவது ஒரு தாய் ராகமும் சேய் ராகத்தை பிரசவிக்குது. அப்போது ஒரு தாய் ராகத்திற்கு பல சேய் ராகங்கள் உண்டு. தாய் ராகம் அப்படின்னா ஜனக ராகம், சேய் ராகம் அப்படின்னா ஜன்னிய ராகம். இப்போது தாய் ஜனகம் ஜன்னியம் அப்படின்னா என்னென்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்போது 72 மேளகர்த்தாவையும் எப்படி அடக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் 12 சக்கரங்களுக்குள்ள பெயர் வைத்து அதில் ஒவ்வொரு சக்கரத்துக்குள்ளேயும் 6 ராகம் அடக்கி இருக்கிறாங்க. அதன்படி இந்த சக்கரத்தில் உள்ள முதல் ராகத்தை நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது 72 மேளகர்த்தாவில் முதல் மேளகர்த்தா, முதல் தாய் ராகத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். திரும்பவும் சொல்கிறேன், திரும்ப ஏன் சொல்கிறேன்னு யோசிக்காதீங்க. மியூசிக் பயிலுமா இசை கற்றுக்கொள்ளும் மாணவர்கள் இதை மனப்பாடம் பண்ணினா ரொம்ப நல்லது. அதாவது இந்த கனகாங்கின்றது 72 மேளகர்த்தாவிலே முதல் ராகம். 72 மேளகர்த்தா ராகங்களும் 12 சக்கரங்களில் 6 ராகமாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. 12 × 6 போட்டு பாருங்கள், 72 வரும். இந்த 72 மேளகர்த்தாவிலே முதல் ராகம் கனகாங்கி. அப்படின்னா எவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது பாருங்கள். 72க்கும் முதல் ராகமாக அமைஞ்சிருக்குது. இந்த கனகாங்கி அப்படிங்கிற ராகத்தை கனகாம்பரி அப்படின்னும் நம்ம சொல்கிறோம். சில பேர் கானகங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆதியில் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கானகங்கை அப்படின்னு சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் கனகாங்கி, அது கனகாம்பரி அப்படின்னு ரெண்டும் அதிகமாக புழக்கத்தில் இருக்குது. அதோடைய ஜீவஸ்வரங்களை நம்ம பார்த்துடலாம். அதோடைய ஆரோகணம் அவரோகணத்தை பார்த்துடலாம். இது எல்லாமே சுத்த ஸ்வரங்களாக வரும். இப்போ பாருங்கள், புரிஞ்சுதா? ஷட்ஜம், சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், சுத்த நிஷாதம், மேல் சட்ஜம். சாப்பாவை தவிர திரும்ப சொல்கிறேன். சுத்த ரிஷபம், சுத்த காந்தாரம், சுத்த மத்தியமம், பஞ்சமம், சுத்த தெய்வதம், சுத்த நிஷாதம். இந்த ஸ்வரத்துக்குள்ளே தான் நம்ம ஆரோகண ஆரோகணத்தை நம்ம அமைச்சிருக்கோம். கனகாங்கி அப்படிங்கிற ராகத்தில் ரொம்ப நிறைய உருப்படி இல்லை. உருப்படினாக்கா பாடல்கள் இல்லை, கீர்த்தனைகள் இல்லை. கீர்த்தனைகள் தியாகையருடைய ஸ்ரீகணநாதம் பஜாமியகம் அப்படிங்கிற ஒரு கீர்த்தனை இருக்குது. அதில் ஒரு 2 வரி நான் பாடி காமிக்கிறேன். ஸ்ரீகணநாதம் பஜாமியகம், ஸ்ரீகணநாதம் பஜாமியகம், ஸ்ரீகரம் சிந்திதார்த்தபலதம், ஸ்ரீகரம் சிந்திதார்த்தபலதம், ஸ்ரீகணநாதம் பஜாமியகம். இந்த கனகாம்பரி ராகத்தில் நீண்ட ஆலாபனை செய்ய முடியாது. நீண்ட ஆலாபனைக்கு இடம் கொடுக்காத ராகம் இது. ரொம்ப சொற்ப உருப்படிகள், கொஞ்சமான உருப்படிகள் தான் இந்த ராகத்தில் இருக்குது. அடுத்தடுத்து எல்லாமே சுத்த ஸ்வரமாக இருக்கிறதுனால ரொம்ப ஜாக்கிரதையாக மைன்யூட்டாக பாட வேண்டிய ராகம் இது. நான் நிறைய உருப்படி இல்லைன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? நம்ம இப்போ பாடி பார்த்த
தியாகையருடைய ஸ்ரீகணநாதம் பார்த்தோம். சினிமா பாடல்கள், திரை இசை பாடல்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னாக்கா, இந்த ராகத்தில் வந்து இளையராஜா ஐயா அவர்கள் வந்து சிந்து பைரவி அப்படிங்கிற ஒரு படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா, மோகம் என்னும் தீயில் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா, அதை நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்து இன்னொரு பாடலுக்கு போகலாம். மோகம் என்னும் தீயில் என் மனம் வெந்து வெந்து உருகும், வானம் எங்கும் அந்த பிம்பம் வந்து வந்து விலகும், மோகம் என்னும் மாய பேயை நானும் கொன்று போட வேண்டும், இல்லை என்ற போது எந்த மூச்சு நின்று போக வேண்டும், தேகம் எங்கும் மோகம் வந்து யாகம் செய்யும் நேரம் நேரம் தாயே, இங்கு நீயே வந்து தண்ணீர் ஊற்ற வேண்டும் வேண்டும், மனதில் உனது ஆதிக்கம் இளமையின் அழகு உயிரை பாதிக்கும், விரகம் இரவை சோதிக்கும், கனவுகள் விடியும் வரையில் நீடிக்கும், ஆசை என்னும் புயல் வீசி விட்டதடி, ஆணி வேர் வரையில் ஆடி விட்டதடி, காப்பாய் தேவி. வித்தியாசமாக அவர் இசையமைச்சிருக்கார். மாஸ்ட்ரோ தான். ஓகே, தமிழ் பாடலை நம்ம பார்த்துட்டோம். இதே ராகத்தில் அமைந்த ஒரு அழகான மலையாள பாடலையும் பார்த்து விடுவோம். சரியா? கனகாங்கி ஸ்வரவாகினி, கனகாங்கி ஸ்வரவாகினி, வரவனினி கூட ஜாத்தினி வாசினி, கனகாங்கி ஸ்வரவாகினி, வரவனினி கூட ஜாத்தினி வாசினி, கனகாங்கி ஸ்வரவாகினி. இது முதல் ராகம் அப்படின்னு, அதாவது தமிழ் பாடல் தான் நான் நிறையா சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்ச தமிழ் பாடல் தான் நிறைய உங்களோட நான் கலந்து பேசுறதுக்கும் அதை பற்றி உரையாடுறதுக்கும் உங்களுக்கு தெரிய வைக்கிறதுக்கும் ஆசைப்படுறேன். பட் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலாக இது முதல் ராகம் இல்லையா, முதல் ராகத்தோட நிகழ்ச்சி இல்லையா, அதனால் நம்ம வந்து தமிழ் பாடலை பார்த்தோம், தெலுங்கு ஸ்ரீகணநாதம் பார்த்தோம், ஒரு மலையாள பாடல் பார்த்தோம். அப்போ கன்னடத்தை விட்டுறக்கூடாது இல்லையா. அதில் ரொம்ப அற்புதமான உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சின்ன அதாவது இந்த பாடல் நான் இப்போ சொல்ல போகிற பாடல் வந்து ஃபுல்லாக வந்து கனகாங்கி அல்ல, முதல் பார்ட். அந்த முதல் பார்ட்டை மட்டும்தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அது வந்து அழகான கனகாங்கியில் அமைக்கப்பட்ட பாடல். பார்த்து ரசிங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி.